உங்களுக்கு ஒரு பீரியட்ல வந்து அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க. ரெய்டு பண்ணி வந்தபோது பத்திரிகைகளிலேயே வெளிப்படையாக வந்தது, KN நேரு அவர்களுடைய உதவியாளர்கிட்ட இருந்து அவருக்கு நிறைய தகவல்கள், ஆவணங்கள் அவருக்கு வந்து போயிருக்கிறது வந்து நான் சொல்லலை, பத்திரிகை தகவல்கள். ஒரு பத்திரிகையில் மட்டும் போட்டால் கூட அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு போட்டாங்களா, பொதுவாக சில பத்திரிகைகள் வந்து. இப்போ KN நேருவை ஏன் வந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்றின மாதிரி காப்பாற்றுறதுக்கு வந்து திமுக தலைமை முயற்சி பண்ணலையோன்ற சந்தேகம் வர்றதுக்கு ஒரு காரணத்துக்கு இதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல அந்த தகவல்கள் வருகின்றன. KN நேருக்கு தெரிந்து கொடுத்தாரா, KN நேருடைய உதவியாளர் ஒரு கால் KN நேருக்கே தெரியாமல் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கும். ரொம்ப திங்க் பண்றீங்க சார். சரி, நம்ம சட்டம் படித்தவர் இல்லையா, அது நீங்க எங்கேயும் மாட்டக்கூடாதுல மட்டும் நீங்க குறியா இருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கும் கொடுத்துடணும், அதை நமக்கும் கரெக்டா ரிசல்ட் செங்கிற நிலைமை இந்த பத்திரிகையாளர்கள் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுதான் அது உங்களுடைய சொல்ல முடியாது. KN நேருக்கு தெரியாமல் அவருடைய உதவியாளர் செய்திருந்தால் அருமை. அவர் வெள்ளை மனத்துடையவராக இருக்கலாம் அல்லவா KN நேரு? நம்ம அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சரி, அவர் கள்ளத்தனமாக கொடுத்தார், தன்னுடைய கட்சிக்கே துரோகம் செய்தார், அப்படி எல்லாம் அவர் மேல் நம்ம குற்றம் சாட்ட முடியுமா? ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்ட முடியுமா? அது நியாயமா?